நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பொங்கல் திருவிழாவை தமிழர்களாக மனிதர்களாக கொண்டாடக்கூடிய உரிமை கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்துதான் இன்று உங்களுடைய அரிமா சங்கம் இந்த நிகழ்ச்சியை பொங்கல் திருவிழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிலே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் யார், நம்முடைய அடையாளம் என்ன, நம்முடைய மொழி என்ன, நம்முடைய சரித்திரம் என்ன, நம்முடைய சிறப்புகள் என்ன, நம்முடைய தனித்துவம் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பொங்கல் திருவிழா இருக்க வேண்டும். நட்பு, அன்பு, மனித நேயம் இவற்றை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த பொங்கல் திருவிழா இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தூத்துக்குடிக்கு 22 டன் அரிசியை தந்த உங்களுக்கு அந்த மனிதநேயத்திற்கு என்னுடைய நன்றியை என்னுடைய தொகுதியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பொதுவா நேரத்திற்கு வந்துவிடக்கூடிய நம்முடைய துணை மேயர் அவர்கள் ஜிம் அதுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த காரணத்தால் சற்று தாமதமாக வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்கள் சங்கமம் நடத்தும் பொழுது மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய துணை மேயர் அவர். அதனால அவரை இந்த மேடையிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை, மனிதநேய வாழ்த்துக்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.